எடப்பாடி திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவார்? வாட் டு யூ மீன்? புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சியை அவர் சுயநலத்திற்காக, இன்னும் சொல்லப்போனால் ஊழல் வழக்குகள்லேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், திமுகவோட இன்னும் சொல்லப்போனால் கள்ள கூட்டணி அமைத்து கொண்டு தேர்தல்களில் திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக ஒரு உதவி செய்து வருகிறார் என்பது தான் உண்மை. அந்த குற்றச்சாட்டு அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதிலிருந்து அவர் திருந்தி வரணும். சுயநலத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்திருப்பவர் அதை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, தீய சக்தி திமுகவை எதிர்ப்ப வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்வதைத்தான் அவர் திருந்தணும். இல்லை அவரை சுற்றி உள்ளவர்கள்லாம் திருத்த வேண்டும்னு சொன்னார். திமுகவோட கள்ள கூட்டணி, அதில் அவருக்கு என்ன பயன் இருக்கு? ஆட்சி கொள்ளணும்னு நினைப்பார், முதலமைச்சராகணும்னு நினைப்பார். திமுகவோட கூட்டணி வச்சு அவருக்கு என்ன பயன்? கள்ள கூட்டணி. அதாவது தான் வர முடியாவிட்டாலும் பரவாயில்ல, திமுக இருக்கட்டும், மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் மேலே அவர் மிகவும் எதிர்ப்புணர்வோடு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்று அண்ணன் ஓபிஎஸ், நண்பர் அண்ணாமலை, நண்பர் அன்புமணி ராமதாஸ், 4 பேர். அன்புமணி அதில் அடக்குமா? 4 பேருமே நாங்கள் பொலிட்டிக்கலாக ஷைன் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிமுக, அதாவது அவர் கையில் இருக்கிற அதிமுக எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிடக்கூடாதுங்கிறது ரொம்ப குறியாக இருக்கார். அதனால் தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற விதத்தில் திமுக இருந்துட்டு போட்டோம். அவங்க அதிமுக சேர்ந்தவங்க பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக பேசுகிறாங்களே, கடுமையாக போராடுறாங்க. ஒன்று சொல்கிறாங்க கூட, தமிழ்நாட்டை நேற்று கூட ஒரு டிபேட்டில் பார்த்தேன், அந்த கட்சி சார்பாக பேசுகிறவர், இங்கே திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சி செய்ய முடியும், வேறு யாரும் வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிற மாதிரி திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துருக்காங்க. திமுக அல்லது அதிமுக தான் முடியும்னு சொல்கிறதே தவறு இல்லையா அவங்க சொல்கிறது? நான் ஏதோ அவரை சாடுவதற்கோ அதுக்கெல்லாம் சொல்லலை. என்ன தொலைக்காட்சியிலேயோ ஊடகத்திலேயோ நண்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் கேட்கும் பொழுது தான் நான் அந்த பதிலை சொல்கிறேனே தவிர, நான் என்னுடைய வேறு எங்கே மேடையிலேயோ எங்கேயுமே நான் கட்சி மீட்டிங்கில் எங்கேயுமே அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறப்ப நான் பதில் சொல்கிறப்ப பழனிசாமி திருந்தணும். இல்லை திருத்தப்படுவாருங்கிறீங்க, யாரால திருத்தப்படுவார்? அவரை திருத்தப்படுகின்ற காலம் ஈடியாலையா திருத்தப்படுவார்னா அங்கே உள்ள, நான் தான் கரெக்டாக சொல்கிறேன்னு, அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிகிட்ட ரெட்டையில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் இன்னும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா, 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு, அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார். அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுக்கணும். அதனால் பழனிசாமியை திருத்துங்க, இல்லை அவர் உறுதியாக திருத்தப்படுகின்ற காலம் வரும்னு சொல்கிறேன். அங்கே ஒரு அது 26 தேர்தலுக்கு பிறகு திருத்தப்படுவார்னு சொல்கிறது தான் நான் சொன்னேனே தவிர, இப்போ நீங்கள் போய் டெல்லியெல்லாம் இருக்கிறது உங்களுடைய கற்பனை தானே தவிர நான் அந்த எண்ணத்தை சொல்ல. தொண்டர்களால் திருத்தப்படுவாங்கன்னா கூட தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் திருத்தணும். நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் டிசென்ட் இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க. அது வெளிப்பட்டிருக்கணும் இல்லை? எங்கேயுமே வெளிப்படலையே. ராணுவ கட்டுப்பாடு அல்ல. அதாவது அதிமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை பற்றி தெரியாது. அவர்கள் தங்கள் கருத்துக்களை அங்கே உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு காதில் நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் போய் நீங்கள் வேணால் அந்த இது மாதிரி எல்லா இடத்துலையும் போய் விசாரிங்க, தொண்டர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். நிர்வாகிகளாக இருக்கிறவங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் மூலம் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுறது தானே. அது நியமித்து அதை தேர்தலை அறிவிக்கிறதுனால அவர்களெல்லாம் கட்டுப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, மன குமுறல்களை அவங்களுக்கு தலைமையில் உள்ளவர்கள்ட்ட சொல்கிறது நம்மளுக்கே தெரியுதா. ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய நிர்வாகிகள் எங்கள் நிர்வாகிகளை ஏர்போர்ட்டில் பார்க்குறப்பையோ ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறப்பையோ அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுல அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. என்கிட்ட யாரும் நேரம் ஏதாவது ஒரு ஃபோர்முலா வெளிப்படணும் இல்லை? இவ்வளவு பேருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆலோசனை கூட்டம் மாவட்டந்தோறும் நடந்தாங்க.
அங்க வேற பிரச்சனை வந்ததே தவிர உங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு வரல, எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு வரல. இல்லை அது வந்து அவங்க டைரெக்டாக அது மாதிரி பண்ணுற சுவாபம் உள்ளவர்கள் இல்லை. பொதுக்குழுலையும் வரலையா? அதுதானே அதுக்கான இல்லை forum. பொதுக்குழுவிலலாம் அது மாதிரி வராது. நீங்கள் பொறுத்துருங்க. எங்க வரும்? அது வந்து 26 தேர்தல் வரைக்கும் வேணால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாருங்கள், அப்போ வரும். ஏன்னா அவர்கள் ரொம்ப பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ உங்க ஸ்லீப்பர் செல்கள் மூலமா உங்களுக்கு இல்லை தெரிய வருது. தகவல்கள் வருது இல்லை. ஸ்லீப்பர் செல்கள் இன்னும் இருக்காங்களா உங்களுக்கு? ADMK ல? ஸ்லீப்பர் செல்கிறது வெல்விஷர் தானே, எல்லாம் ஒன்றாகணுங்கிறதுக்கான ஸ்லீப்பர் செல் தானே. அவங்க நல விரும்பிகள் தானே. அவங்க எல்லா மட்டங்களையும் இருக்காங்களா? எல்லா மட்டத்திலையும் இருக்காங்க. தொடர்ந்து தொடர்ந்து நிறைய தகவல்களை சொல்லி அனுப்புவாங்களே. என்ன சொல்றாங்க? என்ன ஃபீட்பேக் வருது? அவங்க முக்கிய எல்லாம் தலைவர்கள் பழனிசாமியும் இன்னும் ஒரு சிலர் தான் இதுக்கெல்லாம் தடையாக இருக்காங்க. ஒரு எல்லாம் சிலர் ஒரு சிலர்னு அவங்க சொல்கிறது, நம்ம ஏன் பழனிசாமியை முன்னிட்டு இன்னும் ஒரு சிலர் யாருன்னு பேர் சொல்லலை. அவங்க ஒரு சிலர் தான் வந்து யோசிக்கிறாங்க. நீங்கள்லாம் எங்கள் கூட வந்தீங்கன்னா அவங்க சொல்கிறது இல்லை, கூட்டணியில் வந்தாலும் அது வந்து அவர்களுக்கான வருங்காலத்துக்கு அது ஒரு த்ரெட்டாக இருக்குன்னு பயப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 6 பேர் அடக்கமா அதுல? எந்த 6 பேர்? அந்த 6 பேர் யாரோ 6 பேர் போனதாக சொன்னாங்க. அது சம்மந்தமான தகவல்லாம் சொன்னாங்க. பட்டு அவங்க யாரும் ஓப்பனாக சொல்லாதப்ப நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுல்ல. ஒன்று சேரணுங்கிறது மாத்திரம் இல்லை, அம்மாவின் இயக்கம் பழைய மாதிரி இருக்கணுமா, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ. நீங்கள் ஒன்று சேர்றதை மாத்திரம் தான் கேட்குறீங்க. என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணுமோ அதெல்லாம் கட்சியில் எடுக்கணும். இன்னொன்று அதில் அவங்க கட்சியில் வந்து எல்லோரோடையும் அரவணைத்து செல்வது, எல்லாரோடையும் பேசி எல்லாரையும் கட்சியில் கொண்டு வர்றது. இப்போ பன்னீர்செல்வம் மாதிரி நீக்கப்பட்டவர்களோட எங்கள் கூட சில பேர் கூட்டணி வரணுங்கிறாங்க, சில பேர் எங்களையும் கட்சிக்கு வரணும்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் எல்லாம் ஒன்றாகணும்னு சொல்கிறாங்க. இதுபோல் தகவல்கள் தான். அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. இதெல்லாம் பச்சை பொய்ங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி யாருக்கும் எந்த கருத்தும் இல்ல. பழனிசாமி வடிகட்டிய பச்சை பொய். பழனிசாமி வந்து தான் முதல்வரானது மக்கள் வாக்களித்து முதல்வரானன்னு சொல்கிற மாதிரி தானே சொல்கிறார். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்தது உண்மை. யார் சொல்லி தேர்ந்தெடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை, பச்சை போய். யார் இந்த தினகரன் கேட்குறாரு, இதே தினகரன்னா RK நகரில் அவர் என்ன சொல்லிலாம் ஓட்டு கேட்டார்னு தெரியும். பழனிசாமி அரசியலுக்காக பேசுகிறார். நான் அரசியலுக்காக பேசல, யதார்த்தத்தை பேசுகிறேன், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.